விரிவான தகவல்களை இப்போது கேட்கலாம். உயர்நீதிமன்ற நீதிபதி காலையில் இந்த வழக்கை விசாரிக்கும் போதே ராமதாசும் அன்புமணியும் தன் அறையில் வந்து சந்திக்கலாம், என்னால் 5 நிமிடத்தில் இந்த வழக்கு குறித்த உத்தரவை வழங்க முடியும், ஆனாலும் அவர்கள் இருவரையும் சந்திக்க விழைகிறேன் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் தற்போது நீதிபதியுடன் அன்புமணி சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. உங்கள் பக்கம் என்ன செய்தி? நீங்கள் உங்கள் ஆய்வறிக்கையை தரலாம். உங்களுக்கான நேரம் சிவகுமார். அதாவது பாமகவோட இளைஞரணி தலைவராக முகுந்தன் அப்படிங்கிற தன்னோட பேரனை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டாக்டர் ராமதாஸ் நியமித்தாரு. இதற்கு கட்சி வட்டாரத்திலேயே ஒரு பலத்த ஒரு எதிர்ப்பு கிளம்பினதோட இல்லாம மேடையில் அமர்ந்திருந்த அவரது மகனும் எம்பியுமான அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாருன்னா மைக்கை தூக்கி எறிந்துட்டு இது புறம்பா நடக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா கட்சியில இதை விட பெரிய பெரிய போஸ்டிங்ல இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க, அதனால இதற்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு கிளப்பினாங்க. இது கட்சியின் இடையே அது மட்டும் இல்லாத என்ன பண்ணாரு, பனையூர்ல தனியா ஒரு கட்சி அலுவலகம் தொடங்கி ஆரம்பிக்கிறேன், அதுக்கு யாரா இருந்தாலும் அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுட்டு அந்த மேடையில இருந்தாரு. இது பாமக இடையில ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில அதுக்கு அடுத்து ஓரிரு தினங்கள்ல ராமதாஸ் ஒரு அறிக்கை விடுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தற்போது தலைவராக இருந்து வர அன்புமணி ராமதாஸ் இன்னும் செயல் தலைவரா இருப்பாரு அப்படின்னும், அதே மாதிரி தான் கட்சியோட தலைவராகவும் அதுல அவர் அறிவிச்ச ஒரு நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. இந்நிலையில இந்த அதாவது தந்தை மகனுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திமுக தான் காரணம், பாஜக தான் காரணம்னு பல்வேறு நபர்கள் கருத்து தெரிவிச்ச நிலையில எதிர்கட்சிகள்ல இருந்தவங்களும் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சதோட இல்லாம அனைத்து கட்சி தரப்புலையும் ஒவ்வொரு நபர்கள் அந்த இருவருக்கு இடையில பேச்சுவார்த்தையை ஈடுபட்டாங்க. இந்நிலையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தனது மகனே தன்னை உளவு பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ராமதாஸ் கருத்து தெரிவிச்சிருந்த நிலையில தனக்கு அப்படி ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இது குறித்த சர்ச்சைகள் இன்னும் ஓஞ்ச மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையில தந்தை மகன் இருவருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையானது ஒரு பெரிய பிரளயத்தையே ஏற்பட்டுன்னு சொல்லலாம். ஆனா இது என்ன சொன்னாங்கன்னா, எதிர்வரும் சட்டசபை தேர்தலை முன்னிறுத்தி தான் இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி இருவர் தரப்புலையுமே தெரிவிச்ச நிலையில நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் பாமக பொதுக்கூட்டம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்க கோரிதான் அந்த வழக்கான தொடரப்பட்டிருந்தது. அன்புமணி ராமதாஸ் அதே மாதிரி ராமதாஸ் இருவரையும் தனது அறைக்கு வரும்படி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கோரிக்கை விடுத்திருந்தாரு. 10 நிமிடத்துல என்னால இதுக்கு தீர்வு சொல்லிட முடியும், ஆனா இருவருமே விருப்பம் இருக்கும் பட்சத்துல 5:30 மணிக்கு நேரம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்தாரு. அன்புமணி கூட்டியுள்ள கூட்டத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்பும், இதுக்கு தடை விதிக்க கூடாது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தரப்பும் இருவருமே வெவ்வேறு பிரச்சனைகள் வெவ்வேறு துருவங்களா இருந்த நிலையில இந்த நீதிபதியோட அழைப்பால் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தகப்பன் மகனுக்கு இடையில உள்ள பிரச்சனையால பாமகவோட வாக்குகள் சிதறக்கூடாது, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தோட வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கறதுல பல்வேறு கட்சி தலைவர்களும் அதே மாதிரி அந்த பாமக நிர்வாகிகளும் ஒரு பெரிய இதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்நிலையில அவர் இன்னைக்கு மத்தியானம் ஒரு 2 மணி அளவுல ராமதாஸ் தரப்புல ஒரு அறிக்கை கொண்டு அவரோட அட்வொகேட் வழங்கினார். VS கோப் அப்படிங்கிறவங்க கூட ஒரு தகவல் கொடுத்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரமாட்டாருன்னு, உடல்நலக்குறைவு காரணமா வர இயலல அப்படின்னு சொல்லி நீதிபதிக்கு கடிதம் தருமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில தற்போது நமக்கு அந்த கடிதம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் VS கோப் தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில தற்போது அன்புமணி ராமதாஸ் தற்போது நீதிபதியை சந்திச்சிட்டு இருக்கிறாரு. தந்தை மகன் இடையில உள்ள இந்த பிரச்சனை இதோட முடியுமா அல்லது மேல தொடருமா அப்படிங்கிறது இனிமேதான் தெரிய வரும். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ள பிரச்சனைகள், அதாவது தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ஜாலங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தை மகனுக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற இந்த மோதல்களால இந்த வாக்குகளானது பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குது அப்படிங்கிறது இங்க உள்ள பாமக கட்சி பிரதிநிதிகள் அதே மாதிரி நிர்வாகிகள் பாமக கட்சி உறுப்பினர்களோட எண்ணமா இருக்குது. தந்தை மகன் பிரச்சனைக்கு என்ன மாதிரி முடிவுக்கு வரப்போறாங்கிறது இன்னும் சற்று கொஞ்ச நேரத்தில் தெரிய வந்துடும். மோகன்ராஜ், நன்றி. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.